ஐயோ இவனா மறுபடியும் வந்துட்டானா? அடுத்த குவாரண்டைன் செஷனுக்கு ரெடியா பாய்ஸ்? ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் இது வந்து நம்ம 2001 ஆல்ரெடி நெதர்லாண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. 2024 சைனாவோட அவுட் பிரேக்குங்கிற ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறையா பார்த்துருப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் வந்து இப்போ புதுசாக நோட்டீஸும் விட்டுருக்காங்க. அது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். இது யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 3 கேட்டகரி. ஒன்று சில்ட்ரன் அண்டர் 5, இன்னொன்று அடல்ட்ஸ் ஹூ ஆர் மோர் ஏஜ் தேன் 65 இயர்ஸ், இன்னொன்று யாரெல்லாம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வரும். இம்யூனோ காம்ப்ரமைஸ்னால் யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக அவங்களுக்குலாம் வரும். அதனால் இவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வரும்லாம் பைபிள்லாம் வரல, எல்லாருக்குமே வரும்னா வந்து தான் ஆகும். ஸோ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீவரு, கோல்டு, சோர் த்ரோட்டு, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதாவது மூச்சு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 4 சிம்டம்ஸில் தான் மெயினாக வரும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேபரேட்டரிஸில் வந்திருக்கு. இது மோர்ஆர்லெஸ் உங்களுக்கு கோல்டு மேலே ஓவர்லேப் ஆகும் சிம்டம்ஸ். ஸோ இதை தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இதோட இன்குபேஷன் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 3 to 6 days, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு ஃப்ளூ. அண்ட் ஐசிஎம்ஆர் வந்து நிறைய லேப்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா. ஸோ வந்து இந்த கண்டுபிடிக்கிறதும் ஸோ ஈஸி. ஹென்ஸ் பை வந்து நம்ம சேலம்லையும் சென்னையிலையும் இப்போ நடந்த கேஸ் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. நம்ம கோவிடுக்கு எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணோமோ அதே டெஸ்ட் தான், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் அகைன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இது தவிர்த்து மற்ற எந்த டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஏ, இம்யூனோஃப்ளோரசன்ஸ் ஆஸே, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி டெஸ்ட் போன்ற பல டெஸ்ட்டுகள் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான். உங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு. உங்களுக்கு ஃபீவர் இருந்ததா பேராசிட்டமால், உங்களுக்கு டீஹைட்ரேஷன் இருந்ததா ஃப்ளூயிட்ஸு, இந்த மாதிரியான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு மேஜராக இருக்குது. முக்கியமாக ரெஸ்ட்டு. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டோட ப்ரிவென்ஷனில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். நீ ஒருத்தனுக்கு ஒரு சமயத்தில் ஒருத்தனுக்கு தான் ட்ரீட் பண்ண முடியும், ஆனால் ஒரே சமயத்தில் பல பேருக்கு உன்னால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து ப்ரிவென்ஷன் பார்ட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கு கேட்டுக்கிறது 3 தான். ஒன்று, எங்கே நீ இருமல் தும்முனாலும் முகத்தில் கை வச்சு இருமு. செகண்டு, நீ ஹேண்ட் வாஷ் பண்ணுறியா, ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணு, எங்கே தொட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி. தேர்டு, எங்கன்னா ஓவர் க்ரௌடடான பிளேசஸில் நீங்கள் சேஃபான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம கோவிடில் என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணோமோ அதே 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஹெச்எம்பின்னு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க மேட்ரு. ஸோ பெரிய பேனிக் ஆகிற சிச்சுவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே உங்களுக்கு ஃபீவர் மேலே இருந்தால் தயவு செஞ்சு போய்ட்டு உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்களாம் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.